வச்சிருக்கு. இப்போதான் நான் செஞ்சு முடித்தேன் சிக்கன். இப்போ வந்துட்டு இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இதை வந்து இப்போ வந்து ஒட்டி இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஆயில் மட்டும் இன்னும் போகலை. அதனால வந்துட்டு நம்ம எப்பவும் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தண்ணியில் கலந்து, அந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் வந்துட்டு இது பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ராங் லிக்விடு அந்த மாதிரிலாம் போடணுன்ட்டு அவசியமே இல்லை. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து இதை கழுவுன மாதிரி பேக் சைடும் கழுவிக்குவோம். பழப்பழன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அடுப்பை சுட வச்சுருவோம். கழுவி முடிச்ச உடனேயுமே அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் இல்லை ஹைட்டில் எப்படி வேணாலும் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் வந்து சமைச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ்ட் டைம் இப்போ வந்து தண்ணி நல்லா வத்திருச்சு. ஒரு நிமிஷம் தான் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, வீட்டில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எதாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு இப்படி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தெளித்து விட்டு இதை வந்து இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா வந்துட்டு ஒரு நல்ல துணியில் வந்துட்டு நல்லா இந்த எண்ணெயை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேக் சைடும் திருப்பி போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த அடுப்பு சூடாக இருக்கு இல்லையா, இந்த அடுப்புலையே இந்த மாதிரி குப்பரை கவுந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும். எப்போ வந்துட்டு அடுப்பு கூல் ஆகுதோ அப்படித்து அந்த பக்கம் வச்சிடலாம். இல்லை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சூட்டில் வந்துட்டு அந்த எண்ணெய் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சோன்னா நல்லா அப்படியே பலன்னு அப்படியே நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். நம்ம சமைச்சு முடிச்சோடனே இந்த மாதிரி கழுவி வச்சிடணுங்க. அப்படி கழுவி வச்சுட்டா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக பலன்னு இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத்திரம். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளவோ கிச்சனில் வந்துட்டு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது எந்த பாத்திரம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது சமைக்கிறது. அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.